டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி. குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025. வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வக்ர குரு நிவர்த்தி அப்படின்னு பார்த்தலையானால் 11/2/2025 வரக்கூடிய காலகட்டம். ஒரு 90 நாள் இருக்குது. இதில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ர நிகதியில் கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் இருந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பண வரவு கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும், செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இருக்கும், குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தேனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்திலேயே அவர் போய் உட்காந்துருக்கார். அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாளர். அதாவது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த 90 நாட்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக வருது. அதாவது வக்ரகதி அடைகிறார் சுக்கிரன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த 90 நாட்களும் குரு அடுத்து பெயர்ச்சியாகிற வரலும் இங்கே இருக்கார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா 2/12 பரிவர்த்தனை வர்றது பெரிய விசேஷம். வீட்டில் சுப செலவுகள் நடக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எந்த ஒரு வார்த்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அந்த வார்த்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலகட்டமாக அமையும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு பொது கூட்டம், அந்த பொது விஷயங்களில் தலையிடுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரே 9ஆம் அதிபதி. அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. அவர் பாக்கியஸ்தானாதிபதி. மிகப்பெரிய பாக்கியத்தை பண வரவில் அவர் கொடுக்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் சுப செலவுகள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 6, 8, 12 இந்த 3 இடத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்குறது. 6ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் கேது இப்போ உட்காந்துருக்க. கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் நிச்சயமாக, அதாவது உங்களுக்கு பார்த்தாலேயானால் இப்போ குருவின் பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ராகு கேதுவின் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தாலும் குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்கறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம்னா புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கும் தொழிலில் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் இந்த குரு வக்ர நிவர்த்தியில் கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைந்த இடத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
இதன் மூலியமாக பார்த்தேலையானால் திடீர் பண வரவு, ஏதாவது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இன்சூரன்ஸு, அது தவிர ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸு, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு. நீங்கள் எதிர்பாராத ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்கிரிப்டின் மூலியமாக ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஏற்றம் வந்து உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் 8ஆம் இடத்தில் குரு பார்க்கறதுனாலையும், அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறதுனாலையும், வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் அதீதமான வெற்றியும் அபிவிருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தேலையானால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவினுடைய 2ஆம் இடத்து வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் மேஷ ராசி குரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பரிவர்த்தனை யோகம் பெறுவதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் அதீதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. புதிய கடன் ஏற்படும். தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும், தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டாளிகள் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் அதீத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் 90 விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தேனால் ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாகவே ரிஷப துலா ராசிகளுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை. இருந்தாலும் இப்போ பார்த்தோன்னா வக்கரகதியில், அதாவது வக்கர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் பார்த்தேனால் குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமம். இப்போ பார்த்தோன்னா குரு ரிஷபத்திலையும் சுக்கிரன் மீனத்திலையும் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதுவும் பார்த்தேனால் இவ்வளவு நாளாக வந்து கலைத்துறையில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பின்னடைவு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 120 நாள், 4 மாதம் 5 மாதமாக புதுசாக ப்ராஜெக்ட் போடலான்னு பார்த்தா அதில் வந்து ப்ராஜெக்டில் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, மாற்றங்கள் வரக்கூடிய, அது தவிர பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதும், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும், பரிவர்த்தனை யோகத்தில் ராகுவோட குரு சேர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் இந்த வக்கர நிவர்த்தி பயிற்சியில் பார்த்தேனால் குருவினோடது குரு ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். பரிவர்த்தனை யோகம் வேறு பெற்றிருக்கார். அவரே 6ஆம் அதிபதியாகவும் இருக்கார். சுக்கிரனே 6ஆம் அதிபதியாக இருந்து உச்சம் பெற்று போகிறதுனால புதிய கடன் வழக்கு இது எல்லாமே வந்து பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உண்டான பிரச்சனைகளில் நல்ல சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அவர் 8-11 அதிபதியாக இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் வெளிநாடு போய் இல்லைன்னா வீட்டை விட்டு மறைந்திருந்து அங்கே இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசியில் குரு பகவான் இருந்து அவர் வந்து 5, 7, 9 அப்படின்ற பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கன்னியையும், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தையும், மகரத்தையும் 10ஆம் இடமாகவும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா
குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா குருவும் வக்கரமாக இருக்கார், கேதுவும் வேறு 5ஆம் இடத்துல இருந்ததுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அதுவும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்கள், குழந்தைக்கு ஏங்கி தவிப்பவர்களுக்கு கண்டிப்பாக இப்போது குழந்தை பிராப்தி இந்த காலகட்டத்தில், அதாவது 11/2 11/5க்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய, கரு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்செமினைசேஷன் இதெல்லாம் பண்ணுறா இல்லையா, இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் கேது மாறினதுக்கப்புறம், ராகு கேது மாறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 26 நாளுக்கு அப்புறம் பார்த்தாலேயானால் ராகு கேது மாறிடும். அந்த காலகட்டத்தில் 26 நாள்லேருந்து 11/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பண்ணேன்னா நிச்சயமான சக்ஸஸ் வரும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரும், தந்தையின் மூலியமாக பண வரவு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சரி, ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா குரு பார்வை வந்தாச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் யுவதிகளுக்கு பார்த்தாலேயானால் திருமணம் தட்டி போய் கொண்டே இருக்கும். இது தட்டி போயிட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் குரு, அவர் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குருன்றவர் குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்போம். ஏன்னா திருமணம் ஆகணும்னா குரு பலன் வரணும், குரு பலம் வரணும் அப்படின்னு சொல்லுவாள். குருவினுடைய பார்வை இருக்கணும். 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே திருமண பந்தம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுக்கு அந்த திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக திருமண பிராப்தி ஏற்படும், குழந்தை பிராப்தியும் ஏற்படும். குழந்தை, அதாவது திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தைகளுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படும். தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். ஏற்கனவே சனி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று கும்பச்சனியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 9, 10 அதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கார். அது தவிர 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அதீத லாபங்கள் உண்டு. அதுவும் இந்த சுக்கிரனுடைய, அதாவது ரிஷபத்தினுடைய தொழில்கள் பார்த்தீர்களேயானால் இந்த காலகட்டத்தில், அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த இது கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரை, பெரிய திரை, அதை தவிர பால் பதனிடும் தொழில்கள், அதை தவிர இந்த இது வெள்ளை ஆடைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள், இது கலைத்துறையில் ஏற்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர அழகு சாதன பொருட்கள் செய்யக்கூடியவர்கள், அழகு சாதனை நிலையங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர இந்த கிளாஸ் வளையல், அந்த மாதிரியான இது விற்கிறவங்க, வளையல் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த குருவினுடைய விஷயங்கள், அதாவது குருவினுடைய வக்கர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இவா நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய பார்சாரதி கோவில், திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பார்சாரதி கோவில் ஏன் சொல்கிறோன்னா, கீதை உபதேசம் செய்ததனால் கண்ணபிரான் குருவாக சொல்லப்படுகிறார். அதனால் பார்த்தசாரதியை போய் சேவிச்சுட்டு வர்றதுனால இவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியமும் குழந்தை பிராப்தியும் எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி, குழந்தை பிராப்தி உண்டு, உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், திருமண யோகம் உண்டு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டம், தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பரிவர்த்தனை யோகம் பெற்றதினால் குருவும் சுக்கிரனும் லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும். புதிய கடன் வாங்கி அதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு பொன்னான மற்றும் 95 விழுக்காடு இருக்கக்கூடிய
நிவர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்.